ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகா கிட்ட அவங்க அம்மா ரொம்பவுமே கோவப்பட்டு பேசுகிறாங்க. இப்போ கஸ்தூரி கார்த்திகாவை போட்டு அடித்து நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கார்த்திகா இல்லை நான் போய் தான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார நிறைய ஆர்கியூமெண்ட் போகுது. இப்போ கஸ்தூரி உங்கள் அப்பா உனக்காக என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா, இப்படி நீ எங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறேன்னு சொல்கிறிய அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திகா இருந்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அழுது புலம்பி போகிறதுக்காக இது பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. சேரன் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. பாண்டியன் பல்லவன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நிலா ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. பக்கத்தில் சோழன் நிற்கிறாங்க. வந்துடுறேன்னு தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாவம் ஒரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா நிலா ரொம்ப கவலையோடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தா கார்த்திகா கிட்ட அவங்க அம்மா கஸ்தூரி ரொம்பவுமே ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் கார்த்திகா பிடிவாதமாக இருந்தனால ஒரு கட்டத்தில் நீ வேணா போகிறதுனா போ, நீ போயிட்டு வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அதனால் கார்த்திகாவால் போக முடியல, உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படியா இவங்க வீட்டில் இங்கே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இடையில பார்த்தோம் அப்படின்னா இங்கே கல்யாண ஏற்பாடு நடந்திருக்க இடத்துல காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா நிலா இப்போ ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ கார்த்திகாவோட ஃபோன் அடிச்சதுமே இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்ட, அதாவது கஸ்தூரி கார்த்திகாவோட அம்மா அந்த ஃபோனை எடுத்து கீழே போட்டு உடச்சிடுறாங்க. அப்பையும் பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகா அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார நிறைய ஆர்கியூமெண்ட் நடக்குது. இப்படி மாற்றி ஆர்கியூமெண்ட் பண்ணுது. இங்கே பார்த்தோம்னா இங்கே இவங்க கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேரன் அப்படியே ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. சேரனை பார்க்குற நிலா ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துடுறேன்னு தான் சொன்னாங்க, இந்த மாதிரி லேட் பண்ணுறாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கோயில் என்ன சொல்கிறாங்கன்னா டைம் முடிஞ்சிருச்சு, கதவு சாத்த போகிறாங்க, அதனால் எல்லாம் வெளியில் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இப்போ வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க சொன்ன டைமும் முடிஞ்சு போகுது. இப்போ பார்த்தோம்னா இங்கே கார்த்திகாவும் வரல. அதனால் நிலா ரொம்பவுமே எமோஷனலாகி அப்படியே கதறி அழுகுறாங்க. சேரன் சமாதானம் சொல்கிறாரு, நீ என்னம்மா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுறதுக்கு வாங்கின அந்த சாமான்லாம் கொண்டு கொடுத்துட்டு தாலியை சேரன் கையில் கொடுத்துட்றாங்க. சேரன் ரொம்பவுமே எமோஷனலாக வாங்குறாரு. அதை பார்க்குற எல்லாருமே, அதாவது சோழன், பாண்டியன், பல்லவன், இந்த பக்கத்து நிலா எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க. கோயிலை விட்டு ரொம்ப எமோஷனலாக வெளியில் வராங்க. இப்போ சேரனோட முகத்தில் ரொம்ப எமோஷனல் தெரியுது. எல்லாருமே ரொம்ப கவலையோடு வெளியில் வந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்தா கார்த்திகாவால் வர முடியலேன்னு உட்காந்து டைமெல்லாம் பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. கஸ்தூரியும் ஒரு பக்கத்து அவங்க அம்மா இருக்காங்களா, அவங்களும் ஒரு பக்கத்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தா இங்கே சேரன் எல்லாம் கோயிலை விட்டு வெளியில் வராங்க. அதோட இன்றைக்கான எபிசோட்டை ரொம்ப எமோஷனலாக முடிச்சிருக்காங்க. அடுத்த ஸ்டோரிஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அடுத்து வர ப்ரோமோவும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.